மூன்றாவது நாளை இந்த லீடர் படம் பிளாக் பஸ்டர் ஆனதுனால அதை கொண்டாடும் விதமாக ரசிகர்களோட சேர்ந்து இன்னைக்கு காசி திரையரங்கில் மிக பிரம்மாண்டமாக அது மட்டும் இல்ல, படம் பார்த்துட்டு வர அனைத்து ரசிகர்களுமே சொல்றது, இதற்கு முன்னாடி நாங்க பார்த்த அந்த லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல வேற ஒரு விதமா பார்க்குறோம். ஒரு குத்துமதிப்பா சொல்லணும் அப்படின்னாக்க ஹாலிவுட் ரேஞ்சில் இன்று தமிழக மக்கள் அந்த ரசிகர்கள் எப்படி நம்ம எதிர்பார்த்தோமோ அதையும் தாண்டி ஹாலிவுட் ரேஞ்சில் லெஜண்ட் அவர்களை நாங்கள் பார்க்குறோம். அப்படி ஒரு அவருடைய நடிப்பு மிக பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தங்கச்சிலாம் சொன்னாங்க, இந்த தம்பிலா சொன்னாங்க. இந்த பெருமைகள் எல்லாமே இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை தான் போய் சேரும். ஏனென்றால் இப்படி இதற்கு முன்னாடி அந்த லெஜண்ட் படத்தில் நம்ம லெஜண்ட் அவர்களை பார்த்துருப்போம். அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு ஒரு மாற்று கோணத்தில் லெஜண்ட் அவர்களால் இப்படி ஆக்ஷன் பண்ண முடியும், ஹாலிவுட் தரத்திற்கு என்னால் இப்படி நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விதத்தை துரை செந்தில்குமார் அவர்கள் மிக கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுமே ஷாம், ஆண்ட்ரியா, விடிவி கணேஷ், ஆதித்யா கதிர், மிஸ்ஸை ராஜேந்திரன் இப்படி அனைவருமே அவர்களுடைய கதாபாத்திரத்தை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, இந்த கருத்து ரசிகர்கள் படம் பார்த்துட்டு வர அனைத்து ரசிகருமே சொல்லிட்டு இருக்காங்க. படம் விட்டாங்க எடுத்துருவோமா, போயிடுவாங்க, இங்கதான் வருவாங்க, டூ வீலர் எடுக்க வருவாங்க, டக்குனு முடிக்க பேசுங்க. அதனால இந்த மிக பிரம்மாண்டமாக இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கிற இந்த லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படத்திற்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து ரசிகர்களுக்குமே என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் 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 ரெண்டு வார்த்தை ஒரு இன்னைக்கு வந்து ஈஸ்டர்ங்கிறது கடவுள் உயிர் தெழுந்த 3வது நாள். இன்றைக்கு லீடர் படம் 3வது நாள். எப்படி எப்படி வந்து கடவுள் வந்து உயிர் தெழுந்தாரோ அதே போல எங்களுடைய லெஜண்ட் அவர்கள் உயிர் தெழுந்து சினிமாவில் மிக பிரபலமாக அதற்கு உதாரணம் இந்த லீடர். இன்னைக்கு நம்ம காசி தியேட்டர்ல தம்பி சுரேஷோட இருந்து நம்ம இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். படம் விட்டுச்சு, ஆடியன்ஸ் நம்ம கேள்விகள் கேட்கலாம் வாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப போரிங் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்ல படம், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க மூவி வந்து லாஸ்ட் மூவிக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி வந்து எல்லாம் ரொம்ப ட்ரோல் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லாவே செட் ஆகிருக்கு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அதான் ஹோல் டீமோட ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்கேன். வில்லன் கேரக்டர் எதிர்பார்க்கவே இல்லை, ட்விஸ்ட்டு டபுள் ஆக்டிங் நினச்சோம், ட்ரிப்ளெட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ட்விஸ்ட்டாக இருந்தது. நார்மலாக வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நிறைய படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதில் வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்டிங்கும் அமேசிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. எந்திரிக்கவே இல்லையே பாப்பா, சீட்டை விட்டு எந்திரிக்கலையே. ஒரு படத்தை கூட ஒரு இடத்துல குற மாட்டா, ஃபுல் படமும் உட்காந்து பார்த்தா. இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன என்ஜாய் பண்ணீங்க? அது வந்து அந்த ட்ரெயினை அடிச்சது, அப்புறம் அந்த ஆசிரமத்தில் அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுல பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எப்படி இருந்தது? செமையா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? எஸ். நல்ல டைரக்டர், நல்ல எக்ஸிக்யூஷன், நல்ல ஒரு மூவி, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது. வி ரியலி என்ஜாய், நல்ல எஃபர்ட். சீரியஸ்லி ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். இது என் பொண்ணு, அவங்க என் ஒய்ஃபு ஃபேமிலியோடு தான் வந்து பார்த்துருப்போம், என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். எப்பயுமே ஃபஸ்ட் மூவிங்கிறது வந்து ஒரு என்ட்ரி தானே, அதில் நிறையா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் செகண்ட் மூவியில் எவ்வளோ சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங்கு, ரொம்ப நல்லா இருந்தது. வி ரியலி என்ஜாய், தரோவா என்ஜாய் பண்ணோம். ஆக்ஷன் அமேசிங் ஆக்ஷன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். முக்கியமாக அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ட்விஸ்ட்டாக தாங்க இருந்தது. எதிர்பார்க்காத இடத்துல ஃபுல்லாக ட்விஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு தான் வந்தோம், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங். சாங்கை விட அவரோட ஆக்டிங் தான் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு தோணுச்சு. சாங்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதோட அவரோட ஆக்டிங், அடுத்த சீக்வன்ஸ், அடுத்த ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அமேசிங்காக இருந்தது. கொடுத்துட்டே இருப்பாருங்க, இன்னும் கொடுத்துட்டே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இதில் ஒரு அடுத்த செகண்ட் சீக்வன்ஸுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஒரு சீனும் மிஸ் பண்ண முடியல. அடுத்தடுத்து என்ன வரணும் அதில் தெரியவே இல்லை. ஆனால் என்ன நடக்கும்னு ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது படம். நல்லா பண்ணியிருக்காரு சார். ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப இது வந்து அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு பிக்சர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நானே பரவாயில்ல, நல்லாயிருக்கும் போல இருக்க படம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சீனை மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்த்தோம், டிஸ்டர்ப் இல்லாமல். ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு இந்த ஹீரோலாம் இருக்கிறாங்களே, இல்லை எல்லாரோட ஹீரோலாம் இவர் புதுசாக வந்த மாதிரி தெரியல. இவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நல்லா இருக்குது படம். எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ட்விஸ்ட்டு தான் இருக்கே நிறைய. நல்லா செகண்ட் பார்ட் தான் நல்லாயிருக்கும். படம் நல்லா இருந்ததுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருந்தது. லோகேஷ் கனகராஜ் மாதிரி எடுத்துருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஜண்ட் சார் வந்து இப்படி நடிப்பார், சரவணன் சார் நடிப்பாருன்னு நினைக்கல. அருமை, அவ்வளோ அருமையாக இருக்குது. போரே அடிக்கல, ஒரு சீன் கூட போர் அடிக்கல. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மெசேஜில் என்ன ஒரு மெசேஜ் இருக்குது, அது வந்து பார்த்தா தான் தெரியும். சூப்பராக இருக்குது சார். ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து எல்லோரும் ஓட்டினாங்க இல்லைங்களா, இப்போ வந்து அல்டிமேட்டாக இருக்குது படம். உட்காந்து போரே அடிக்கல. அடுத்தது என்னன்னு எதிர்பார்க்குற மாதிரி நிலமை வந்துருச்சு. சூப்பராக இருக்குது சார். செம்மையாக இருக்குது. செட் ஆகிருக்கு. நான் தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் எப்படி எடுப்பாரோ அதுமாரி நல்லா அழகாக எடுத்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதில் ஒரு சின்ன ஒரு இது வரும், திருநெல்வேலி டு சென்னை, அது அவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து அந்த ட்ரெயினில் வரும் பாருங்கள் ஒரு சீனு, அருமையாக இருக்குது. நல்லா போர் அடிக்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனையே. சூப்பராக இருக்குது சார். சூப்பராக இருக்குது. அந்த குழந்தை அருமையாக பண்ணியிருக்கு சார். அந்த குழந்தை அருமையாக பண்ணியிருக்கு. வில்லனும் 3 ஆக்டர் போட்டிருக்காங்க போல இருக்குது. அது ஒரே இதில் அண்ணன் தம்பி, அது நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப ரியலிஸ்டிக்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஃபேமிலியோடு வந்து எல்லாருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப எல்லாம் ரியலிஸ்டிக்ஸாக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாமே வீடியோஸில் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பா சீன்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வரதான் இப்போ தான் இதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். படம் அருமையாக இருந்துச்சு சார். அவருடைய திறமைக்கு ஏற்ற படமாக இருந்து அமைஞ்சிருக்கு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. அவருடைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு ஃபேமிலியோடு வரல, ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கலாம். இந்த படம் வெற்றிகரமாக இருக்கும். வேறு லெவலில் பண்ணியிருக்கார் சார். முதல் படத்துக்கு இருந்த கமெண்ட்ஸோட இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை பேரையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுருக்காரு படத்தில். செம்மையாக இருக்குது சார். அதுதான் சார், ஃபைட் சீனே சூப்பராக இருக்குது இந்த படத்தில். ஒவ்வொரு சீனுக்கு அப்புறமும் நிறைய எதிர்பார்ப்புகள் என்னன்ற எதிர்பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காரு. நிறைவாக இருக்குது படம். கண்டிப்பாக சார். அந்த படம் முடிச்சதே தெரியல. ஒவ்வொரு இதுக்கு அப்புறமும் எப்போ நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. அப்பா ஒன்று பொண்ணு பாசத்தை பற்றி பெருசாக நான் சொல்லியிருக்கேன்.